எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேபர் மேனேஜ்மெண்ட் செஷன்ல ஒரு செகண்ட் டைம் மதர் வந்து கேட்குறாங்க, நீங்க ஸ்டாண்டிங் பொசிஷன், ஸ்குவாட்டிங் பொசிஷன் செய்ய சொல்றீங்க கான்ட்ராக்ஷன் டைம்ல. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில வந்துட்டு டாக்டர் வந்து கான்ட்ராக்ஷன் வந்தோடனையும் படுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் எப்படி சொல்றது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேள்விகள் கேட்கலாம், உங்களோட சாய்ஸஸை சொல்லலாம், உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க உங்க டாக்டர் கிட்ட, மேம் நான் லேபர் மேனேஜ்மெண்ட் செஷன் அட்டன் பண்ணினேன், ஸோ அதில் அப்ரைட் பொசிஷன், ஸ்குவாட் பொசிஷன், ஸ்டாண்டிங் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு படுக்கிறத விட நிற்கிறதோ இல்லை ஸ்குவாட் பொசிஷனோ இல்லை சம் அதர் பொசிஷனோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. அப்போ நான் அதை ட்ரை பண்ணலாமா? ஏன்னா லேபர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு கிராவிட்டி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து நான் படுக்காம நடக்கிறது, லைக் ஸ்குவாட்ஸ் பண்றது இல்லை சம் அதர் எக்ஸசைஸ் பண்றது எனக்கு அலௌட் இருக்கா? ஸோ நான் அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்க உங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட சாய்ஸை சொல்லுங்க. எனக்கு படுத்திருக்கிறத விட எனக்கு நிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற உங்களோட சாய்ஸை ஓப்பன் அப் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கன்வீனியன்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குன்னு டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ இல்ல அப்படிங்கும் போது டாக்டர்ஸோட பொசிஷனுக்கு, டாக்டர்ஸ்க்கு எந்த பொசிஷன் கன்வீனியன்டா இருக்கோ அதுதான் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க படுத்திருக்கிற பொசிஷன் தான் கன்வீனியன்டா இருக்கும் பேபியை டெலிவர் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் படுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான ஓன் சாய்ஸ், உங்களுக்கான நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம், அதுக்கான டெசிஷனும் எடுக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈட்டரையை ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு உங்களோட டவுட்ஸை மெசேஜ் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.